வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான சோயா சங்க்கு வச்சு செய்யக்கூடியதான ஒரு கிரேவி ரெசிபி. இதை நம்ம சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறப்ப ஒரு கப் அளவு நம்ம சோயா சங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதித்து நல்லா வெந்துடும். உங்களுக்கு வெந்த உடனே அது தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. 2 தடவை அலசிட்டு பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு கடாயை காய வச்சுட்டு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூள் கரிஞ்சிடாமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும் பொழுது இந்த சோயா சங்கு அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. அந்த மசாலாலேயே நல்லா கோட்டிங் கொடுத்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 வெங்காயத்தை நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அது நல்ல கலர் மாறி கோல்டன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வறுபட்ட உடனே அந்த எண்ணெயை மட்டும் விட்டுட்டு அந்த வெங்காயத்தை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படியே ஆறட்டும். நல்லா கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவு வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த வறுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சிட்டு அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி அதை தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே எண்ணெயிலே நம்ம வெங்காயம் வறுத்தோம் பார்த்திங்களா? அதே எண்ணெயிலேயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகாயை ஒடித்து சேர்த்துக்கோங்க. பெரிய பச்சை மிளகாய் இருக்குன்னா நான் நல்லா ஒடித்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம அப்படியே தான் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். பூண்டும் அரைச்சி சேர்க்குறப்ப பச்சை வாசனை வந்துடும். அதனால் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இல்லாட்டினா கிரேவி உங்களுக்கு நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்த உடனே நம்ம ஏற்கனவே சோயா சங்கு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா? அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்றது பார்த்திங்களா? இந்த அளவு பதம் வந்த உடனே அதை சேர்த்துக்கோங்க. அந்த சோயா சங்கை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தக்கன ஏற்கனவே நம்ம சோயா சங்க்லேயும் உப்பு போட்டிருக்கோம். அரைக்கும் பொழுது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் பதம். ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வற்றணும். நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுனா கிரேவியாக எடுத்துடலாம். நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றத மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வற்ற விட்டு தொக்கு கணக்காக வச்சு சாப்பிடலாம். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க.
அருமையான சோயா சங்க் கிரேவி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.